இந்த வெட்டி பயலுக்கு லவ் வேற கேக்குதா? யார் அது? சொல்லு ஜீவா, யார் அந்த பொண்ணு? மீனாட்சி. மீனாட்சியா? ஆமா, மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். இத சொல்றதுக்கு எதுக்கையா இம்பிட்டு தயங்குற? மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையை சொல்லணும்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கட்டி வச்சா உன் வாழ்க்கை மாறிடும்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. இது எப்ப நடந்துச்சு? அது பாரு, வெக்கப்படுறியா? போமா, நீ வேற. அவ மதனியோட தங்கச்சின்னு தெரியறதுக்கு முன்னாலே அவள் எனக்கு பிடிக்கும். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மீனாட்சி நம்ம வீட்டு மருமகளா வந்தா எனக்கும் சந்தோஷம் தான்டா. இருக்குண்டி, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இங்கே பந்தல போட்டலான்னு பாக்குறாளுகளா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். மாமா, நான் மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? ஏன்டா இப்படி கேக்குற? உனக்கு அவ முறை தானே? நானே சம்மந்திக்கிட்ட பேசுறேன். அப்படியா? அத்தை ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரி சரி, வா இப்ப பேசலாம், வா. டேய், இப்பவே வா. மா வாமா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, நீ தானே சொல்லுவ. மா வாமா, போலாம் 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 போலாம். சரி சரி, போமா, சீக்கிரம் போமா. சரிடா, சரி. சார் என்ன எங்கேயும் சுத்த போகாம உங்க கூட வந்திருக்காரு? ஏய் மீனாட்சி, என்ன பேசுற? பரவாயில்ல அத்தை, விடுங்க. என் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறா. சரியா மீனாட்சி? ஆமா ஆமா, ரொம்ப அக்கறை தான். சமந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தேனு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவளை மாதிரி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. வீட்ல இருக்க எல்லார் கூடயும் அனுசரிச்சு போறா. மனோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சமந்தி, நீங்க சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இதை விட ஒரு பெத்த தாய்க்கு வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க? என் அக்கா எங்க இருந்தாலும் நல்ல பேர் வாங்கிடுவாத்த. சமந்தி, நீங்க உங்க 2 பொண்ணுங்களையும் நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆனா என்ன, மதினி அளவா 4 வார்த்தை பேசுவாங்க. இங்க ஒருத்தவங்க பேசுனா 4 பேரும் ஓடிடுவாங்க. டேய், அப்புறம் ஏன் நீங்க உட்காந்துருக்க? நீயும் ஓடிடு. என்ன இப்படி பேசுற? தம்பி விளையாட்டுக்கு தானே பேசுறாரு. மா, இவன் பேசுறதுக்கு நான் பேசுறது எவ்வளவோ பரவாயில்ல. ஏய், மரியாதை இல்லாம பேசாத. 2 பேரும் எப்பவும் எலியும் பூனையுமா தான் இருக்காங்க. ஆமாங்க. நான் பார்த்த வரைக்கும் இவங்க 2 பேரோட குணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு சமந்தி. அடுத்து உங்களுக்கு ஒண்ணுனா ஆளா வந்து நிக்கிறாங்க. சமந்தி, இவங்க வீட்ல தான் மீனாட்சிக்கு சம்பந்தம் பேசியிருக்கேன். அவர்தான் மாப்பிள்ள, பேர் ஆதித்யா, பிசினஸ் பண்றாரு. இவர் உங்க பையனாமா? ஆமா. சம்பந்தம்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டோம் சம்பந்தி. உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மீனாட்சி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா.
மா அது சம்மந்தி அது. என்ன சம்மந்தி? ஆ, இல்ல இல்ல ஒன்றும் இல்லை. மீனாட்சி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அக்கா கொடுங்க. இந்தாங்க, உங்களுக்காக வாங்க. என்ன தம்பி இது? மீனாட்சி என்ன சின்ன குழந்தையா சாக்லேட் கொடுக்கறதுக்கு? ஆண்டி, குழந்தைங்க தான் சாக்லேட் சாப்பிடணும்னு இல்லையே. வாங்கிக்கோங்க மீனாட்சி. ம், மீனாட்சி வாங்கிக்கோ. ம். தேங்க்யூ. என்ன வேலை பார்க்குறாப்புல? ஆ, சொந்தமா பிசினஸ் வச்சிருக்காங்க. ஓ, அப்படின்னா நல்ல வருமானம் வரும்ல? ஆ, இவங்க என் மூத்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பத்தா. ஆ வணக்கம்மா. ஆ ஆ, ம். ஆ, கையில் என்ன நகை ஏதோ இருக்கு போல இருக்கு? எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நாங்க போடுறதுக்காக வாங்கிட்டு ஓ, வந்தோம். அது என்ன வேலை இருக்கும்? ஆ, இது ஒரு 5 lakhs இருக்கும். 5 லட்சமா? அடேங்க அப்பா, தங்க விக்கிற விலையில இம்புட்டு விலையில வாங்கிருக்கியே? நாங்க விலையெல்லாம் பார்க்கல, ஆதி கட்டிக்க போற பொண்ணுக்காக வாங்கினோம். ஓஹோ, ஆமா, கட்டிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு இத மாதிரி நிறைய சம்பாதிக்கணும். என்ன மருமவளே? ஏங்க, இவ்ளோலாம் எதுக்கு பண்ணணும்? ஏன் இவ்ளோ விலையில? இங்க பாருங்கம்மா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, கனடால படிச்சிட்டு இருக்கா. ஓ, கல்யாணத்தப்ப அவளும் வந்துருவா. அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்வேனோ அது எல்லாமே நான் மீனாட்சிக்கு செய்வேன். அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் பிரிச்செல்லாம் பார்க்கல. கண்டிப்பா இதை நீங்க வாங்கிக்கணும். அப்பாடா, வேற எவனோ ஒரு இளிச்சவாயன் தான் இவளை கட்டிக்க போறான். இவ நம்ம வீட்டுக்கு வரமாட்டா. அது போதும் நமக்கு.